ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா how does the periodic property changes down the group and across the period. பீரியாடிக் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பீரியாடிசிட்டி அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சில ப்ராப்பர்ட்டிஸ் which is called as periodic properties இது குரூப்பில் மூவ் ஆகும்போது எப்படி மாறுது, பீரியடில் மூவ் ஆகும்போது எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இதை வந்து காமனாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, trends in modern periodic table. Trendsனாலும் how the property changes down the group and across a period. இதுதான் ட்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் தான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரேடியஸ்னு இருக்கு. அப்போனா உங்களுக்கு தெரியும் தேர் இஸ் அ சர்க்கிள். அந்த சர்க்கிள்ல இருந்து அந்த ஃபைனல் வேலன்ஸ் ஷெல்குள்ள வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ், விச் இஸ் distance from the center of the atom to the valence shell of an atom. This is called as atomic radius. இதே தான் ionic radius மே. Distance from the center of the ion to the valence shell of the ion. That is called as ionic radius. நீங்க கேட்கலாம், ஏன் ரெண்டுமே ஒன்னா தானே இருக்கு, ஏன் அட்டாமிக் ரேடியஸ் தனியா அயானிக் ரேடியஸ் தனியா இருக்கு அப்படின்ட்டு. ஆட்டம்ஸ்க்கும் அயான்ஸ்க்கும் different shells கூட இருக்கலாம் சில சமயம், though it is a same element. For example, if you take sodium ஓட atomic number 11, அப்ப electronic configuration எப்படி எழுதுவீங்க? 2,8,1 KLM shell. ஸோ இது நம்ம வரையலாமா? ஃபர்ஸ்ட் வந்து K ஷெல்ல வந்து 2 electrons இருக்கு, L ஷெல்ல வந்து 8 electrons இருக்கு, M ஷெல்ல வந்து ஒரே ஒரு electron 1 electron இருக்கு. இது 11 protons இருக்கு. Protons is positive. So 11 protons is present inside the nucleus. இப்போ if it becomes Na plus, which is a ion. Okay. So Na plus ஆகும்போது என்ன பண்ணுனா, இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும் to gain the stable octet structure. How cations are formed? Cations are formed by losing of electron. Cation is positive. அப்போ இது ஒரு எலக்ட்ரான் கொடுத்துரும். அப்போ K ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், L ஷெல்ல 8 எலக்ட்ரான் இருக்கும், M ஷெல்ல எதுவுமே இருக்காது. அப்போ M ஷெல்லே கிடையாது. The distance from the center to the valence shell. இங்க distance from the center to the valence shell is different. This is atomic radius, this is ionic radius. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்டமை விட இந்த பாசிட்டிவ் அயான் ஓட ரேடியஸ் வந்து கம்மியா இருக்கு. For all the cations, not only sodium, எல்லாமே cations form பண்ணக்கூடிய metals எல்லாமே அதோட ionic radius will be smaller than the atomic radius, which means the ions are smaller in size when compared to the atom. Anionsக்கு அப்படியே opposite. Anion வந்து gain பண்ணுது. So ionic radius வந்து will be more than the atomic radius. Okay. See, distance from the center to the valence shell. Why I say valence shell na? The final last shell, outermost shell தான் valence shell. இதுதான் வந்து atomic radius and ionic radius. Ionic radius of cation will be smaller than the atom. Ionic radius of the anion will be larger than the atom. Okay, that alone you remember. Next, இது மூணுமே அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எல்லாமே எலக்ட்ரானை கொடுக்கறது சம்பந்தமா. எலக்ட்ரானை கொடுத்தா என்ன ஃபார்ம் பண்ணும்? ஆனியான். ஓகே, ஸோ இது பொறுத்து தான் இந்த மூணோட டெஃபினிஷனுமே இருக்கும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜினா என்னது? எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் த ஆட்டம். நீங்கள் ஒரு ரிங் போட்டிருக்கீங்க, உங்கள் கையிலேருந்து அந்த ரிங்கை கழட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அதே மாதிரி தான் எலக்ட்ரான் அந்த ஆட்டம் ரிமூவ் பண்றதுக்கு எனர்ஜி தேவை. அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ திஸ் ஆட்டம் வில் ஹாவ் எனர்ஜி டு ரிமூவ் திஸ் எலக்ட்ரான். தட் எனர்ஜி இஸ் கால்ட் as அயனைசேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னது? ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது.
அப்போ கெயின் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அஃபினிட்டினா என்னது? அ கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன். இது எலக்ட்ரானை வாங்கிக்கும் போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதோ அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இப்போ எலக்ட்ரானை அது வாங்குச்சுன்னா what it will form? It will form anion. So what is electron affinity? Amount of energy released when an atom gains electron. So இது atom gain பண்றதுக்கு ஒரு certain amount of energy release பண்ணணும், change பண்ணணும், ஒரு there will be a change in the energy. That is electron affinity. Next comes the electronegativity. Electronegativity na என்னது? Negativity na something related to anion, correct? So tendency of the atom to attract shared pair of electron towards itself in a covalent bond. Remember CS, computer science, CS, IT. CS na என்னது? நம்ம இங்க யூஸ் பண்றதுக்கு covalent bond எப்படி ஃபார்ம் ஆகும்? sharing of electron pair. அதான் CS. So covalent bond is formed by sharing of electron pair. அப்போ இது ஷேர் தான் பண்ணியிருக்கணும். ஷேர் பண்ணுச்சுன்னா என்னது? இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். ஆனா சில எலிமெண்ட் என்ன பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் என்ன பண்ணோம்னா, ஃப்ளூரின் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த ஷேர் பண்ண எலக்ட்ரானையும் சேர்த்து இது பக்கமே எடுத்துக்கும். இப்போ இது கிட்ட ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு வச்சுக்கோங்க, இது கிட்ட 7 எலக்ட்ரான் இருக்கு. ஆனா இது வந்து மோர் பவர்ஃபுல் தேன் திஸ் ஹைட்ரஜன் அப்படின்னா இது என்ன பண்ணிரும்? இது கிட்ட இருந்து அப்படியே இந்த எலக்ட்ரானை இது பக்கம் எடுத்துக்கும். தட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. டெண்டன்சி ஆஃப் த ஆட்டம் டு அட்ராக்ட் இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை என்ன பண்ணும்? டு அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் இன் அ கோவேலன்ட் பாண்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இப்படி அட்ராக்ட் பண்ணி இப்படி இழுத்துக்கிறதுனால என்ன ஃபார்ம் ஆகும்னா partial charges will be formed. Polar covalent bond will be formed. Okay. See, இங்கே சோடியம் என்ன பண்ணுது? சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை ஃப்ளூரினுக்கு கொடுக்குது. கொடுக்கல, என்ன பண்ணுது? ஃப்ளூரின் வந்து நிறைய டெண்டன்சி, அதாவது ஓவர் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால இது பக்கமா இழுத்துக்குது. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னதுன்னா tendency to attract the shared pair of electron towards itself. ஸோ இது அவ்வளோ பவர்ஃபுல். இந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானையும் சேர்த்து இது பக்கமே இழுத்துக்குது. ஓகேயா? ஸோ இதை தான் வந்து நம்ம குரூப்ல எப்படி சேஞ்ச் ஆகுது, பீரியட்ல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்க போறோம். சரி, நமக்கு தெரியும் பீரியட் குரூப்னா என்னது? GROUP இப்படி எழுதுனீங்கன்னா குரூப். இங்க அப்படியே period எழுதிக்கலாம். So from top to bottom is group and from left to right is called as period. So period, first period, second period, third period இப்படி இருக்கும். குரூப்னா என்னது? first group, second group, third group அப்படின்னு மேல இருந்து கீழே வரதான் group. So groupனா என்னது? down, from top to bottom. groupனா என்னது? from top to bottom. Period na என்னது? from left to right. This is from top to bottom. இப்படி எழுதுங்க, மறந்துடாது. அப்போ group, first group elements lithium, sodium, potassium. See, first group elementக்கு எத்தனை ஷெல் இருக்கு? 2 ஷெல் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லித்தியம்க்கு. சோடியம்க்கு 3 ஷெல் இருக்கு. பொட்டாசியம்க்கு 4 ஷெல் இருக்கு. ஸோ ஷெல் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ ஃப்ரம் த சென்டர் டு த வேலன்ஸ் ஷெல் ரேடியஸ் என்ன ஆகும்? டவுன் த குரூப் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இங்கிருந்து இந்த வேலன்ஸ் ஷெல் 2, இங்கே 3னா ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ் வில் இன்க்ரீஸ் டவுன் த குரூப். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் தானே எழுதிடலாம். ஓகே? ஸோ அட்டாமிக் ரேடியஸ் குரூப்ல ஃபர்ஸ்ட் எழுதணும், பீரியட் கிடையாது. ஃபர்ஸ்ட் குரூப்ல டாப் டு பாட்டம். இங்க ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். அயானிக் ரேடியஸ் ஆப்வியஸ்லி வில் இன்க்ரீஸ்.
ஓகே, இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே டிக்ரீஸ். ஓகே, and ionization energy, electron affinity, electronegativity is just the opposite of this two. ஏன்னா இதெல்லாம் ஆனியான் ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறது மூலியமோ இல்லை எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறது மூலியமோ உள்ள எனர்ஜி சேஞ்சஸ். அப்போது இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது ஆப்போசிட், இங்கே டிக்ரீஸ் 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 போட்டுக்கோங்க. இங்கே டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ். ஸோ நீங்கள் இது எதுவுமே ஞாபகம் இல்லை, கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக் ரேடியஸ், ionic radius, ionization energy, electron affinity and electronegativity. குரூப்பில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். குரூப்பில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான், இது இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போது இது மூணுமே ஆப்போசிட், இது மூணுமே டிக்ரீஸ் டிக்ரீஸ் டிக்ரீஸ்னு ரஃப்ல எழுதிக்கோங்க. இதோட அப்படியே ஆப்போசிட் தான் பீரியட்க்கு. ஸோ பீரியட் என்ன ஆகும், இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அப்போது இது டிக்ரீஸ் இது டிக்ரீஸ். இது மூணுமே ஆப்போசிட், இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ். ஸோ இது ரஃப்ல எழுதி பார்த்துட்டு என்ன டைப் ஆஃப் ட்விஸ்டட் கொஸ்டின் கேட்டாலுமே இதை ரஃப்ல எழுதி பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹவு டஸ் த அயானிக் ரேடியஸ் வேரி அக்ராஸ் அ பீரியட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இது ஈஸியாக நீ இதில் வந்து ரஃப்ல எழுதி வச்சுருந்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அயானிக் ரேடியஸ் ஹவு இட் சேஞ்சஸ் அக்ராஸ் அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் அக்ராஸ் அ பீரியட் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேயா? ஸோ இது இன்னொரு டைம் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் லிங்க்ட் பை கெம் சேனல். தமிழில் இந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.